வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ M6 ப்ளஸ் இந்த பர்டிகுலர் 5G மொபைலோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை இந்த பர்டிகுலர் மொபைல் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா அது மற்ற நண்பர்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஐடியாவுக்கு வருவாங்க. ஸோ 10,000 ரூபா செக்மெண்ட்டில் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மொபைலோடைய டீட்டெயில்டான ஒரு அன்பாக்சிங் அண்டு என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10,000 என்னென்ன மொபைல்ஸ் இருக்குதுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். ரெட்மி 13 அப்படிங்கிற 5G மொபைல் நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். இது கடையிலையும் கிடைக்கும், ஆஃப்லைன் மொபைல் இது. ஸோ கடையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை அதிகமாக தான் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்லேயும் விலை அதிகமாக தான் இருக்கும். இதே மொபைல் 6128 அப்படியே அச்சலாக உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு போக்கோவில் M6 ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் போக்கோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நமக்கு போக்கோ M6 ப்ளஸ் அப்படிங்கிற பேரில் 10,500 ரூபாய்க்கு 6GB RAM 128GB வேரியண்ட் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 2 நாளாக கம்மி பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ 10,300 ரூபா. இது கூட நீங்கள் வந்து ஒரு 59 ரூபா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்காக நீங்கள் போட வேண்டியிருக்கும். அண்டு சம்டைம்ஸ் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டு யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் சம்டைம்ஸ் கேட்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ரூபா நீங்கள் அதிகமாக வச்சிங்க. ஸோ 10,300 ரூபா ப்ரைஸ்னால் 10,400 ரூபா ப்ரைஸ் வச்சிங்க. அப்படி இல்லைன்னா 10,500 ரூபா ப்ரைஸ் இருந்தால் அதை வந்து 10,600 நீங்கள் வந்து மைண்டில் வச்சிங்க. 10,500 ரூபாய்க்கு இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பட் 10,500 ரூபாயில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா IQ Z9X தான் பெஸ்ட்டான ஒரு சாய்ஸு. அதில் உங்களுக்கு Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற சிப் செட் இருக்குது. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 44 வாட்டுக்கான சார்ஜர் டப்பாலே கொடுத்துட்றாங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது. அதோடைய 4GB RAM 128GB வேரியன்ட்டு உங்களுக்கு 12,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா கூப்பன் ஆஃபர் இருக்குது. அதை அப்ளை பண்ணிங்கன்னா 10,500 ரூபாய்க்கு மொபைல் கிடைக்கும். ஸோ 10,500 ரூபாய்க்கு இதுதான் வந்து பெஸ்ட் சாய்ஸு. 10,500 ரூபாய்க்கு 4GB RAM 128GB வேரியண்ட்டில் கர்வ்டு டிஸ்பிளே லாவா போல்டு 5G அப்படிங்கிற மொபைல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட AMOLED ஸ்க்ரீனோட, அதுவும் கர்வ்டு AMOLED ஸ்க்ரீனோட. இதை தவிர வேறு யாருமே கொடுக்கவே முடியாது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ லாவா பிடிக்கும்னா டெஃபினட்டாக 10,500 ரூபாய்க்கு அமேசான்லேயே உங்களுக்கு சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ 10,500 ரூபாய்க்கு ஒரு புதிய மொபைல், ஆனால் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 தான் இருக்கும். Android 15 வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்த 10,000க்கு பெஸ்ட் டீல்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB வேரியன்ட் இருக்கிற Motorola G45 அப்படிங்கிற மொபைல் தான் பெஸ்ட் டீல். அது கார்டு ஆஃபர் இல்லாமலே 10,000க்கு ஃப்ளிப்கார்ட் அவைலபிள் இருக்குது. ஸோ Motorola பிடிக்கும் அப்படின்னா Moto G45 அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு பெஸ்ட் டீலாக இருக்கும். இதில் ஒரே ஒரு குறைபாடு, உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் கிடையாது டிஸ்பிளே, IPS LCD தான். பட் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருவாங்க. அதை தவிர வேறு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ இதில் 20 வாட் சார்ஜரும் டப்பாலே கொடுத்துருவாங்க. Snapdragon 6S Gen 3 அப்படிங்கிற சிப் செட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் இது வந்து ஒரு பெஸ்ட் டீல். ஓகே, இப்போ இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ சீல் கொடுத்துருக்காங்க, சீலை கட் பண்ணிவிடும். ரெண்டு சைடும் சீல் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு சீலை கட் பண்ணியாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 சீல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சீலு, இங்கே ஒரு சீலு. ஓகே, சீலை கட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி டப்பாவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2 AE அப்படிங்கிற சிப் செட்டு, 108 MPக்கான AI டியூல் கேமரா. ஆக்சுவலாக ஒரே ஒரு கேமரா தான். 108 MPக்கான ப்ரைமரி கேமரா அண்டு 13 MPக்கான செல்ஃபி கேமரா அண்டு 5030 mAh பேட்டரி, 33 வாட் சார்ஜர். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 14 அண்டு HyperOSல ரன் ஆகுது. ஓகே, ஸோ டப்பாவை ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ டப்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான மொபைல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகும். ஸோ டப்பா நாம் தான் பிடிச்சி எடுக்கணும் போல இருக்குது. ஓகே, எப்படியோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. டப்பா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சள் கலர் டப்பாவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மஞ்சள் கலர் பொட்டி இருக்குது, அது சைடில் வச்சுட்டு மொபைல் எடுப்போம். ஓகே, மொபைல் சூப்பராக தான் இருக்குது. மொபைலில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது, அதை எடுத்து டப்பாவில் எங்கே ஓட்டலாம், இதில் ஓட்டிடுவோம். ஓகே, IMEI ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி இந்த டப்பாவில் ஒட்டி வச்சுருவோம். அண்டு மொபைல் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, டப்பாவில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ டப்பாவே ஒரு டைப்பாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இதில் நமக்கு 33 வாட் சார்ஜர் டப்பாவில் கொடுத்துட்றாங்க, நல்ல விஷயம்.
அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துட்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டப்பா ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கேஸ் ஒன்று இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டான கேஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, டிரான்ஸ்பரண்ட்டான கேஸ் தான். ஸோ இங்கே ஒரு வாட்டர் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு புக்லெட் இருக்குது. இதை நம்ம வழக்கமாக பார்க்குறது கிடையாது. ஓகே, சிம் எஜெக்டர் டூல் எங்கே இருக்குதுன்னு தெரினா இங்கே இருக்குது. ஓகே, இப்போ மொபைலுக்கு வருவோம். மொபைலில் ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பூட்டப் வைப்ரேஷன் வந்துடுச்சு. ஸோ மொபைலில் வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்குது. அண்டு ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இந்த பர்டிகுலர் மொபைலில் கிடையாது. அண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் அண்டு வால்யூம் ரேக்கர்ஸ் இருக்குது. ஸோ பவர் பட்டனே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டாகவும் இருக்கும். அண்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் ஒன்று இருக்குது. அண்டு 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இதில் இல்லை. அண்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரே இருக்குது. இதில் நீங்கள் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு நேனோ சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டர்ன் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுத்துருவோம். கொடுத்தோம்னா நமக்கு ஹைப்பர் ஓஎஸ்ன்னு காட்டுது. அண்டு இங்கிலீஷ் இந்தியா. நெக்ஸ்ட்டு இந்தியா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குதுன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு வருது. அண்டு சிம் கார்டெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அண்டு வைஃபையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஆஃப்லைன் செட்டப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ செட்டப் ஆஃப்லைன் கொடுக்குறோம். ஸோ கனெக்டிங் டு வைஃபையே அதிகமாக கேட்டுட்ருக்கு. ஸோ ஒரு வழியாக செட்டப் ஆஃப்லைன் கொடுத்தாலும் நமக்கு கண்டினியூஸாக வரமாட்டுது, கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. ஸோ ஒரு வழியாக செட்டப் ஆஃப்லைனில் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிது. ஸோ இதில் நீங்கள் டோன்ட் காப்பின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துடலாம். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இந்த கூகுள் சர்வீசஸ் நமக்கு கிடச்சிடுச்சு. அதை அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நம்ம அப்புறமா செக் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்கிப்பு கொடுத்தோம்னா நமக்கு கண்டினியூ ஆகுது. ஸோ பேசிக்கான செட்டிங்ஸ் இப்போ தான் வந்திருக்கு. இந்த சென்டு டயக்னோஸ்டிக் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிடுவோம். அண்டு பர்சனலைஸ்டு ஆட்ஸை மறக்காமல் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் பண்ணிங்கன்னா கூட திரும்ப வந்து டேர்ன் ஆன்லேயே வந்து நிற்கிது. டேர்ன் ஆஃப் கொடுங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுக்கும்போது இந்த ரெண்டையுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சென்டு யூசேஜ் அண்டு டயக்னோஸ்டிக் டேட்டாவும் அண்டு பர்சனலைஸ்டு ஆட்ஸையும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆட்டோ அப்டேட் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதையும் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன், ஆட்டோ அப்டேட்டையும். அண்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் சிஸ்டம் ஏகப்பட்ட பர்மிஷன்ஸ் கேட்குது. ஸோ இதில் எல்லாமே டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா அலோவ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்டேட் ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டு ஸ்டைல்லாம் கூட கேட்குது. ஓகே கொடுத்துருவோம். ஸோ செட்டப்புக்கு ஏகப்பட்டது கேட்குது. இது என்ன கேட்குதுன்னு பார்த்துருவோம். லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸுக்கு ஸ்கிப் அண்ட் அக்ரி கேட்குது. ஓகே, இது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்தங்க, நான் அக்ரி கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 பட்டன் பேட்டர்ன் அண்ட் ஆப் ட்ராயர். ஆப் ட்ராயரை கொடுத்துட்டோம்னாக்கா ஒரு வழியாக நமக்கு ஹைப்பர் ஓஎஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுக்குது இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு, ஏன்னு தெரியல. நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் போக்கோ M6 ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய டைமிங் அதிகமாகச்சா, எவ்வளோ நேரம் எடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக நமக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் முடிஞ்சு இப்படி தான் ஸ்க்ரீன் காமிக்குது.
ஓகே, வழக்கம் போல் நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணுற செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். அது வந்து கூகுள் சர்ச்சுக்கு போதா இல்லை ஆஃப் போதான்னு பார்ப்போம். ஸோ இதில் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாமலே நம்ம பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு பவர் பட்டனையும் வால்யூம் டவுனையும் இல்லை அப்பையோ ப்ரெஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பவர் பட்டன் ஃபார் 5 செகண்ட் அப்படின்னா லான்ச் கூகுள் அசிஸ்டண்ட்டுன்னு இருக்குது. இது எனக்கு தேவையில்லை, அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு பவர் ஆஃப் காமிக்குது. ஸோ நீங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு பூட்டை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் தான் ஆஃப் ஆகணும். அதுக்கு பதில் கூகுள் அசிஸ்டண்ட் வந்து லான்ச் ஆகணுங்கிறது எனக்கு பிடிக்கலை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வச்சிங்க. ஓகே, அடுத்ததாக நீங்கள் மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு மெனு பார் வருது. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே, இதில் நம்ம செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிடுவோம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஹைப்பர் ஓஎஸ் அப்படின்னு காமிக்குது. ஏதோ ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது. அண்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 14 தான் இருக்குது அவுட் ஆஃப் தி பாக்ஸ். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஸ்டோரேஜ் செக் பண்ணோம்னாக்கா நமக்கு 25.3 GB கிட்ட ஆக்குப்பைடு அப்படின்னு போடுறாங்க. வழக்கமாக ஒரு 20லேருந்து 23 GB கிட்ட இருக்கும். இது 25.3 GB கொஞ்சம் அதிகமாகவே ஆக்குப்பை பண்ணியிருக்கு. 104 GB கிட்ட நமக்கு ஃப்ரீ இருக்கும், 104லேருந்து 106 வரைக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 102.7 GB தான் அவைலபிள்னு இருக்குது. கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பேஸ் எல்லாமே ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 16/2024 அதான் வந்து ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி அப்டேட்டில் காமிக்குது. அண்டு டயல் பேட் பார்த்தீங்கன்னா இதில் MIUI டயலர் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். பட் மெசேஜ் ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட் சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.855 Watt/kgன்னு இருக்குது. அண்ட் பாடி சார் வேல்யூ 0.848 Watt/kgன்னு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்பீக்கரில் போட்டு கால் அட்டன் பண்ணுங்கள், இல்லை ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே. பட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அண்டு லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் யாருமே வந்து கிளாஸ் பேக் கொடுக்குறதில்ல. அண்டு மெயின் கேமரா 108 MP அண்டு 2 MP வேஸ்ட் கேமரா. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சர்க்கிள்னு தெரில. அண்ட் LED ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. இதில் செல்ஃபிக்கு 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது சுமாராக தான் இருக்குது. அண்டு ரியரில் ஓரளவுக்கு ஓகேவான கேமரா கொடுத்துருக்காங்க, 108 MP ப்ரைமரி கேமரா. ஸோ அதில் நமக்கு 3x ஆப்டிக்கல் ஜூம், டிஜிட்டல் ஜூம் தான் அது. ஸோ அது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அந்த 3x ஜூம் கொடுத்தது நல்ல விஷயம். ஸோ அது கொஞ்சம் யூஸபிளான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்டு நார்மலாக 1x இருக்குது, அல்ட்ராவைடு கிடையாது. அல்ட்ராவைடு கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் 108 MP மோடு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. அண்டு நைட் மோடு நமக்கு செல்ஃபிக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோம். எஸ், நைட் மோடு செல்ஃபிக்கும் ஒர்க் ஆகுது. போர்ட்ரேட்டு போத் செல்ஃபி அண்டு ரியர் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ 1080p தான் நமக்கு போத்து செல்ஃபி அண்டு ரியர் ரெண்டுலேயுமே வந்து 1080p தான் மேக்ஸிமம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். நல்லா குவாலிட்டியான ஒரு கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா எட்ஜஸ்லாம் சூப்பராக கவர் ஆகுது. பட்டு இந்த iQneo 10R பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுக்கணுமேனு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஷேக்கியாக இருக்குது. ஸோ மொபைல் இப்படி ஆடுது, மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு டபுள் டேப் டு டர்ன் ஆஃப் இருக்குது, டபுள் டேப் டு டர்ன் ஆன் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுவும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஓவராலாக 10,000 ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் ரெட்மியில் ஒரு மொபைல் வாங்கலாம்னு எதிர்பார்க்குறீங்கன்னா போக்கோ M6 Plus வந்து ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்,
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.